calculate the pH of in the concentration of BaOH2. ஸோ இந்த BaOH2 வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஏன்னா இந்த மெக்னீஷியம் வச்சு வர்றது, ஹைட்ராக்சைட், அப்புறம் இந்த இது எல்லாமே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆயிரும். இதில் வந்து Ba2+ எப்படி உங்களுக்கு அயனைசேஷன் எழுதணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். Ba2+ OH-. இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து இந்த முன்னாடி வரணும். ஏன்னா OH வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அதே இந்த 2 வந்து இந்த BAக்கு வந்து +2 மாறிடும். BA வந்து 1 தானே இருக்குது, அதனால இந்த 1 வந்து இங்கே மைனஸாக வரும். அதனால தான் மேலே -OH- போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் 1.5 × 10⁻³ BaOH2 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு pH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா H+ கான்சன்ட்ரேஷன் தெரியணும். இதில் வந்து H+லாம் இல்லை, OH- தான் இருக்குது. அப்போ POH நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். POH தெரியும்னா OH- கான்சன்ட்ரேஷன் தான் நம்மளுக்கு தேவை. இப்போது BaOH2 வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா Ba2+ம் எவ்வளோ தான் இருக்கும், அதே அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆயிரும். ஒரு தண்ணி இருக்குன்னா நீங்கள் BaOH2 போட்டிருப்பீங்க, ஆனால் தண்ணியில் BaOH2 இருக்காது, Ba2+ம் 2OH- தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 1:1 ரேஷியோ. இதுவும் 1, இதுவும் 1. இந்த BaOH2வும் இந்த OH- எடுத்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் இருக்குது. அது 1 இருந்துச்சுன்னா இது 2 இருக்கும். அப்போ இது எப்படியா இருக்கும், கான்சன்ட்ரேஷன் 2 × 1.5 × 10⁻³ தான் OH- கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிச்சு. 2 × 1.5னா என்னது உங்களுக்கு கிடைக்கும், 3 × 10⁻³ தான் OH-. இப்போ POH = log of OH-, அப்படி தானே? ஸோ -log of என்னது 3 × 10⁻³ ஓகேவா? ஸோ இந்த லாகை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படியே -log of 3 -log of 10⁻³ ஓகே. இந்த என்டையர் டேம் வந்து 3 மாறிடும். ஏன்னா இந்த -3 வந்து -1 கூட ரியாக்ட் பண்ணி 3 ஆயிரும். அப்புறம் log 10 இருக்கும். log 10 is 1. ஓகே. ஸோ 3 - log of 3. ஓகே. ஸோ என்ன log of 3 என்னதுன்னா 0.48. ஸோ உங்களுக்கு POH எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2.52 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் pH தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது pH + POH = 14. இது எப்போவுமே மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ pH = இந்த POH வந்து ரைட் சைடு வந்து -POH வரும். ஸோ 14 - நம்மளுக்கு POH தெரியும்ல 2.52. ஓகே. ஸோ த ஆன்சர் இஸ் 11.48. ஸோ pH வந்து என்னது, ரொம்ப ஹை pH, தட் இஸ் greater than 7. அப்போ இது வந்து ஒரு பேசிக் சொல்யூஷன் தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். OH- இருந்தாலே பேசிக் தானே. ஓகே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ.